ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ்வளவு பாத்தீங்கன்னா அவ கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு. என்னடான்னு பார்த்தா அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இவ இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றானா, கூஷனை விட்டு தள்ளி இருன்னு சொன்னேன், ஆனா நீ என்னோட பேச்சை கேட்கவே இல்லை, அதோட விளைவுதான் இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இப்ப கூஷன் தான் வரான். இப்ப என்ன சொல்றானா, என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நான் இவ கூட சும்மா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ரெண்டு கூமட்டைக்கு சரியான மேட்ச் தான், நம்மளை விட்டா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடா. இப்ப அவ வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப என்ன சொல்றானா, அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, ஆல்ரெடி என்னோட கண்ணை கடவுள் ஓபன் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாத்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பக்கத்து ஊருக்கு கிளம்பி வந்துடுறா. என்னடான்னு பார்த்தா பக்கத்து ஊர்ல இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்கா. இப்ப அவளை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு பாசமலையே பொழிஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, ஏய் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா எனக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணி கொடுறி அப்படின்னு சொல்ல. என்ன நீ பேசிட்டு இருக்க, என் வீடு பக்கத்துல இருக்கு, அதை விட்டுட்டு ஹோட்டல்ல தங்குறேன்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா, என் வீட்டுக்கு வந்தா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மூவி பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கார் தான் வருது. இப்ப அந்த கார்ல இருந்து ஒரு பையன் கீழே இறங்குறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, இவ ஃப்ரெண்டோட அங்கிள். இப்ப அவனும் அதுக்கடுத்து அவளோட அண்ணனும் கீழே இறங்குறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஹாய் அண்ணா, ஹாய் அங்கிள், எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்பதாமா வந்தோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவ ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இப்ப இவ்வளவுமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, மாமா வந்து இங்கே தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட வீட்டுல இருந்து தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஷெங் ஃபேமிலியோட பையனுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கோம், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல. ஷெங் ஃபேமிலி அப்படின்றது வேற யாரும் கிடையாது, இந்த ஃபேமிலி தான், இவ ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் சொல்றாங்க, ஏன்னா எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்ப அந்த வீட்டோட பையன்னு சொன்ன உடனே இவளுக்கு பாத்தீங்கன்னா இவ ஃப்ரெண்டோட அண்ணன் தான் ஞாபகம் வரான், ஏன்னா அவன் தானே இவ ஏஜ்ல இருக்கான். இப்ப இவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டு, ஓ அந்த பையன் தான் நமக்கு பார்த்தா மாப்பிள்ளையா அப்படின்னு இவ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா உண்மையான மாப்பிள்ளை ஹீரோ தான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கீழே ஹாலுக்கு வரும்போது அந்த இடத்துல இவ ஃப்ரெண்டோட அண்ணனை பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஹேண்ட்ஸமா நின்றுட்டு இருக்க. அவனை பார்த்து இவ வாயை பொழந்துட்டு இருக்கான். இவ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. ஏய் என்னடி, என்னோட அண்ணன் பக்கம் ஹேண்ட்ஸமா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமாண்டி, வேற லெவல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி இவ காலங்கத்தாலே சைட் அடிச்சிட்டு இருக்க. இதே எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, உன்னோட அங்கிள் உண்மையாவே என்ன ரொம்ப பயமுடுத்திட்டாருடி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிட்டு நைட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பிக்கப் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு அவளோட அண்ணன் தான் வரான். இப்ப அவளோட அண்ணனை பாத்தீங்கன்னா இறங்கும் போதே ஒரு பொண்ணை டிராப் பண்ணிட்டு இறங்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க வரான். இப்ப அவ ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, டேய் என் ஃப்ரெண்டை பாத்துக்க வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க வேணா கிளம்புங்க, நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல. உன்னை விட்டுட்டு போனேன்னா என்னோட தங்கச்சி இங்கேயே என்ன கொண்டு போட்டுருவா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. எப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த பொண்ணு யாரா இருக்கும், ஒருவேளை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்க யாரையாவது லவ் பண்ற ஐடியால இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவ ஃபியான்சி அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கிட்ட கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவனும் பல இழிச்சிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கிள் தான் வரான். இப்ப அங்கிள் வந்து என்ன சொல்றானா, நான் அந்த பொண்ணை டிராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கார்ல கூட்டிட்டு வந்த உடனே இவன் அங்கிள்கிட்ட என்ன சொல்றானா, அங்கிள் எனக்கு ஒரு டவுட், இப்ப ஒரு பையன் ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கு, இருந்தாலும் இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதுக்கான அர்த்தம்லாம் தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இவளுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம ஃபியான்சிக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியலையே, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா.
இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ சீட் பெல்ட்ட கழட்டலான்னு பார்க்க அது வரவே மாட்டேங்குது. இத பார்த்தவொடனே ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்து அவனே அந்த கழட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை இவ்ளோ கிட்ட பார்த்துட்டு இருக்க ஹீரோ என்ன கேக்குறானா கல்யாணத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல அங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நைட் ஆகுது. இவ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கீழே வரும்போது இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா பாத் ட்ரெஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். இவனை பார்த்தவன இவ வாயை பொழந்துட்டு படிக்கட்டை பார்க்காம வந்துட்டு கீழே விழற மாதிரி போக கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடறான். இப்ப இவ ஹீரோவோட பாடியை பார்த்துட்டு அவங்க அண்ணனை விட அங்கிள் பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு இவ ஹீரோவையே சைட் அடிச்சிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க சாரி அங்கிள் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு அங்கிள் கிட்ட என்ன கேக்குறானா அங்கிள் ஒருவேளை இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் முன்னாடி நீ கல்யாணத்தை நிப்பாட்ட போறியா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு கேட்க இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இவ ஏதோ சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். இப்ப இவன் இப்படி பிடிச்சிட்டு இருக்க ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா அவங்க தாத்தாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இருங்க நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அங்கிள்கிட்ட என்ன சொல்றானா அங்கிள் என்னோட தாத்தாக்கா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் உடனே கிளம்பி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டைம்ல உனக்கு ஃப்ளைட் கூட கிடைக்காது. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாகு நானே உன்னை காரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அவளோட ஊருக்கு கூட்டு வந்தோடனே அவள் வேகமாக ஓடி போய் அவளோட தாத்தாவை பார்க்குறா. தாத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்களை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா 2 days ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இப்போ தாத்தா என்ன கேட்குறாருனா நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அங்கிள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்னு இவ சொன்னோடனே தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ளையே ஹீரோ தானே. இப்போ தாத்தா ஹீரோயினை பார்த்து என்ன கேட்குறாருனா என்னம்மா நீ மாப்பிள்ளை வீட்லயே தங்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா தாத்தா ஒரு எமர்ஜென்சினால நான் அங்கேயே தங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஓகே தாத்தா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே இவ என்ன சொல்றானா அங்கிள் நீங்க பண்ண உதவிக்காக ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன கேட்கறானா என்னடி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்ட தாத்தா இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க இப்போதைக்கு தாத்தா பரவாயில்ல அவர் நல்லா தான் இருக்காரு அவரை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவங்க தாத்தா கூட பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அவங்க தாத்தாக்கு கொஞ்சம் உடம்பு தேறி வந்துருச்சு. இப்ப இவங்க எல்லாரும் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவ ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் வராங்க. இப்ப அவங்க எல்லாரும் எதுக்கு வராங்கன்னா கல்யாண விஷயம் பத்தி பேசுறதுக்காக தான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து ஏய் எப்படி இருக்க கல்யாணம் நடக்க போற விஷயத்த பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்பதான் அம்மா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடி சொல்றதுக்கு சரியான டைம் கிடைக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஏய் வா உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் என்ன கேக்குறானா உங்க கூட சேர்ந்து அந்த பொண்ணோட அண்ணன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க அவ இதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இல்ல கல்யாணத்தை பத்தி பேச போறாங்க அவர் எல்லாமே எப்படி அவர் தானே கல்யாண மாப்பிள்ள அப்படின்னு இவ சொல்ல இப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரியுது. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா கல்யாண மாப்பிள்ள அவன் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க இடத்துக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றானா கல்யாணம் எப்ப பண்ணிக்கலான் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்திலே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சீக்கிரமாவா இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணா நான் என்ன பண்றது என்னால இந்த கல்யாண வாழ்க்கையை அக்செப்ட் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப தாத்தா ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா மாப்பிள்ள கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க எப்ப வேணாலும் வச்சுக்கலாம் உங்க விருப்பம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கல்யாண டேட்டையே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கா. எதுக்காகனா மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக. இப்போ ரெட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். போலாமா அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட இப்ப ஹீரோ என்ன சொல்லனா ரெட் கலர் ட்ரெஸ் போடாத போய் உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா அது கல்யாணத்தன்னைக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இப்போ அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிபிகேட்டை வெளியே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விளையாற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்ப ஹீரோ அவளை பிடிச்சிட்டு என்ன சொல்றனா பார்த்து கேர்ஃபுல்லா நடந்து வா கீழே விழுந்திருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளோட ஷூ லைஸ் எல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்க. இவரை புருஷனா ஏத்துக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா கல்யாண நாளதான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நாடியுமே கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் சீக்கிரமா பொண்ணுக்கு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கன்னத்துல கிஸ் பண்றான். இப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் பெட்ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்ல இவளும் போய் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வரா. இப்ப நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா இவர் கூட இப்படி பெட்ரூமை ஷேர் பண்றது ரொம்ப ஷையா இருக்கே அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வியர்டா
டென்ஷனாவும் இருக்கு. எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடி போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவும் வந்து அவ கூட தூங்குறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவ கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இல்ல அங்கிள் கூட நம்ம ஒண்ணா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. நம்ம தனியாவே ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ தனியா ஒரு அபார்ட்மெண்ட்டே பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்றா. வீட்டுக்கே 2 டேஸா வரல. இப்ப ஹீரோ சாப்பிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வரும்போது எங்க அவ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் 2 நாளா வீட்டுக்கே வரல. அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க போல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவன் போன நேரமா பார்த்து ஹீரோயின் அந்த இடத்துக்கு நாய்க்குட்டியை கூட்டிட்டு போறதுக்காக வரா. இப்ப அவ அங்க கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, மேடம் எங்க போறீங்க? இதுதானே உங்களோட வீடு அப்படின்னு சொல்ல, நான் பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் பாத்திருக்கேன். அங்கதான் இனிமே தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாய்க்குட்டியை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு மறுபடியும் ஹீரோ மேல இருந்து கீழே இறங்கி வரான். இப்ப வேலைக்கார லேடி என்ன சொல்றாங்க, மேடம் இப்பதான் வந்துட்டு போனாங்க. அவங்க பக்கத்துல ஏதோ அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோ செமகாண்டாயிட்டு ஹீரோயின் போற காரை ஃபாலோ பண்ணிட்டு போறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா காரை குறுக்க நிப்பாட்டி இவன் இறங்கி வந்துட்டு இருக்கா. எவன் அது காரை குறுக்க நிப்பாட்டினது அப்படின்னு இந்த டிரைவர் கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா போய் ஹீரோயின் பிடிச்சி இழுத்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என் கூட தான் ஸ்டே பண்ணணும். இந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆனா எனக்கு அங்க தங்க பிடிக்கலையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம பேசாத. இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ணனா கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவளோட கம்பெனில டிராப் பண்றான். இப்பவே என்ன சொல்றானா, ஃப்ரெண்ட்ஸும் கூட நைட்டு டின்னர் இருக்கு, மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்ல இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அதே ஹோட்டல்ல பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே இவ ஒரு மாதிரி முகமே மாறி போயிருது. இதை பார்த்த உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இவ ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப வந்து என்ன சொல்றானா, நான் உனக்கு எத்தனை தடவை தான் கால் பண்றது, எதுக்காக என்னோட காலை நீ எடுக்கவே மாட்டேங்கிற, பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட நான் பேசவே விரும்பல. ஏன்னா உனக்கு காதல்னா என்னன்னு தெரியல, கல்யாணம்னா என்னன்னு தெரியல, ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஆள் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத ஹீரோ அந்த பக்கம் நின்று கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ தான் பிரேக்கப் பண்ண, நான் உன்னை பிரேக்கப் பண்ணல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. இந்த ஒயின் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பாத்து குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, என்ன ஒரு கேரிங் அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போன உடனே இவன் அந்த ஒயின் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமா குடிச்சிடுறான். இப்ப அதை குடிச்ச உடனே செம டேஸ்ட் அப்படின்னு சொன்னவாக்கா அதே இடத்துல மட்டையாக. இதை பார்த்த உடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவன் மட்டையாகி கிடக்குறா. குடிக்க கூடாதுன்னு சொன்னேன், குடிச்சிட்டு மாட்டே ஆயிட்டாளா, ஓகே நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் என்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கார்ல இருந்து தூக்கி விட, யோ யாரையா நீ, எதுக்காக என்ன தூக்கிட்டு இருக்க, என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சா அவனை கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அமைதியா வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ரூமுக்கு தூக்கிட்டு வந்த உடனே இவளை பாத்தீங்கன்னா இல்லாத பாடுபடுத்திட்டு இருக்கா ஹீரோவை. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கே படுத்துரு, நான் போய் உனக்காக டேப்லெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனை காணோம். போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு போயிட்டா. இப்பவே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துட்டு இருக்க. ஹீரோ வந்து இந்த அந்த டேப்லெட்டை போட அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவளுமே அந்த டேப்லெட்டை போடுறான். இப்ப இந்த டேப்லெட்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப வந்து நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட புருஷன் அப்படின்னு இவ சொல்றான். இப்ப இவ ஹீரோவா அங்க இங்கன்னு தொட்டுட்டு கரெக்டா ஹீரோவோட கழுத்துல கடிச்சு வச்சவாக்க அப்படியே மட்டையாயிடுறான். அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது ஹீரோவை கடிச்ச மாதிரி கனவு வருது. ச்சே, எதுக்காக தான் இந்த மாதிரி கனவு வருதோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இவ கீழே இறங்கி வந்து பார்த்தா ஹீரோவோட கழுத்துல அதே மாதிரி ஒரு காயம் இருக்கு. இதை பார்த்த உடனே இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஐயோ நேத்து போதையில இவரை ஏதாவது நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு இவ பயங்கரமா யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, நேத்து சரக்கடிச்சனால ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, நேத்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இப்ப இவ கிட்ட வந்துடுறான். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அதை ஞாபகப்படுத்த நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அந்த கால்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்றானா, என்னை பாக்குறதுக்காக என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா, நான் போய் அவளை உடனே மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப பாத்தீங்கன்னா போய் அவளோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்றா. இவள இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாவே பார்க்கத்து ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பிளானை
எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு அங்கே உள்ள ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்க. நம்மளோட கனவு இப்போ தான் நினைவாயிருக்கு. உனக்கு கல்யாணம் ஆனதுனால தான் இந்த ட்ரிப்பே தள்ளி போயிடுச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினுக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணுறான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, நீ என்னை எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணுவ, எவ்வளோ பண்ணாலும் உன்னால என்கிட்டேருந்து தள்ளி போக முடியாது, கண்டிப்பாக நான் உன்னை கண்டுபிடிச்சே தருவேன், இன்னைக்குள்ள நான் உன்னை மீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. என்னடான்னு பார்த்தா அவன் அந்த இடத்துல இருந்து தான் இவ கூட பேசிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வேகமாக அவளோட ரூமுக்கு ஓடி வந்து, அடியே நான் உன் கூட ட்ரிப்லலாம் என்ஜாய் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் என் புருஷன் கூட தான் இருக்கணும், நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு ஓடலான்னு பார்க்க அந்த இடத்துல ஒரு காஸ்ட்லியான கார் வந்து நிற்கிது. எவன்டா அந்த காருக்குள்ள அப்படின்னு ஊத்து பார்த்தா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான். என்கிட்ட எவ்வளவுதான் நீ தள்ளி ஓடுவ, நான் ஒன்றும் உனக்கு கடிச்சு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா போடா அப்படின்னு இவ சொல்ல, இப்ப அவன் காரை விட்டு இறங்கி வரான். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டாக்ஸி எல்லாம் கிடைக்காது, நானே உன்னை டிராப் பண்றேன், கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ போன் எடுத்து டாக்ஸிக்கு கால் பண்ணலான்னு பார்க்க இப்ப அவனை பாத்தீங்கன்னா போனை புடுங்கி வச்சிடறான். நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுறத தூரமா நின்று ஹீரோவோட தம்பி போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வந்து, அண்ணி கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யோ யாரையா நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்க போனை வாங்கிட்டு கார்ல ஏறிடுறான். இப்பவே என்ன சொல்றானா, எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார் இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். இல்ல ஃப்ரெண்டெல்லாம் இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் பேசாதீங்க, அண்ணாக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ண அவளை பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. என்னாச்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க, உன்னோட ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவர் ஏன் நம்ம மேல கோவப்படாம இருக்காரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஓகே நீ பக்கத்துல ஏதோ அபார்ட்மெண்ட் பாத்திருக்கன்னு சொன்னல, அங்க போக விருப்பப்பட்ட தாராளமா போ உன்னோட நாய்க்குட்டியை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவன் என்ன யோசிக்கிறானா, என்னடா இது நம்ம தனியா இருக்கும்போது அவர் கூட்டிட்டு வந்தாரு, என் பொண்டாட்டி தனியா இருக்கக்கூடாதுன்னு, இப்ப என்னடானா இவரை துரத்தி விடுறாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப இவ அவளோட ஃப்ரெண்டை பார்க்க தான் போறா. இப்ப அவளுங்க 2 பேரும் ஒரு கிளப்ல தான் உட்கார்ந்து இருக்காளுங்க. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹீரோவை பத்தின நினைப்பா இருக்கா. அவளோட ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றானா, எதை பத்தி யோசிக்காதடி, எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம், வா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி சரக்கு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சிடறா. இப்ப அவ சரக்கு அடிச்சு அவளோட வீட்டுல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. அவளுக்கு நைட்ல வயிறு வலிக்கிற மாதிரி ஆயிடுது. ஐயோ இனிமே ரொம்ப குடிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இவ டேப்லெட் எடுக்கலான்னு வரும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துற. அவளால எந்திரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வயிறு வலிச்சிட்டு இருக்கு. இவ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோ தான் வரான் அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு. இப்ப ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னாச்சு உனக்கு வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல தொட்டு பார்த்தா அவளுக்கு ஃபீவர்லாம் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு பாத்ரூம்க்கு தான் போறான். இப்ப பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றானா, நீ வளர்ந்துட்டே தவிர மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காதுன்னா எதுக்காக தான் இவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இனிமே நான் குடிக்க மாட்டேங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ரெஸ்ட் ரூம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இப்படி செருப்பு போடாம நடந்தனா இன்னும் ஃபீவர் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிடறான். பார்த்தா நைட்டு ஃபுல்லா அவளை ரொம்பவே கேர்ஃபுல்லா பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கான். இவன் இப்படி பாசமா நடந்துக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அங்கிள் உண்மையாவே ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவை தொடலான்னு வர ஹீரோ கண்ணை முழிச்சிடறான். இப்ப அவன் கண்ணை முழிச்சு பார்த்த உடனே இவளை பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா என்ன பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, இப்படியே தூங்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் விடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக சூப்பராக ரெடி பண்ணிட்டு வந்து அவனை ஊட்டி விட்டுட்டு இப்போ என்ன சொல்றானா, ஓகே நீ போய் கீழே சாப்பிடு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் ஹீரோக்காக சாப்பாடு ரெடி பண்ண போயிடுறா. இப்போ அவ ரெடி பண்ணிட்டு வந்து ஹீரோவை கூப்பிடலாம் அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் குளிச்சுட்டு ஹீரோ பாத்டப்போட வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி வர்றதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, உண்மையாவே அங்கிள் வேற லெவல்ல இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு இவ பல்ல இழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். இல்ல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்ல அதை வரேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ சாப்பிட்டு முடிச்சு ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் இவ அவளோட ரூம்ல உட்காந்துட்டு ஹேண்ட்ஸமான பசங்களோட போட்டோவெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவ பார்த்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கனவுல ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவ கூட ஒன்னா ஸ்டே பண்ற மாதிரி இவளுக்கு கனவு வந்துட்டு இருக்க. அந்த கனவு வந்தவன எதுக்காக இந்த மாதிரி மோசமான கனவு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு வச்சுட்டு இவ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் அவளுக்காக மில்க் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பால் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளை குடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவ குடிச்சிட்டு இருக்கும்போது ஃபுல்லா ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, ஏதாவது கனவு
கனவு எதுவும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ குடிச்சிட்டு இருந்த பாலை கீழே துப்பிட்டு, இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் டின்னர் பார்ட்டிக்காக போறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர் மீட் பண்றதுக்கு. இப்போ அவங்க போயிட்டு இருக்கும்போதே இவளுக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிக்க, என்னாச்சு ரொம்ப பசிக்குதா, அதுல சிப்ஸ் இருக்கு எடுத்து சாப்பிட அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போய் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க, ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, வெளியே மழை வர மாதிரி இருக்கு, நைட் 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹார்ட் வெளியே வந்துரும் போல இருக்கு. ஐயோ இவங்க ஒன்னா ஸ்டே பண்ண சொல்றாங்களே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ வந்து ஹீரோவை பார்த்தா ஹீரோவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்க. இவ என்ன சொல்றானா, நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள அனுப்பிட்டு இவ போய் படுத்துட்டு இருக்க. அவளோட போனுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா. என்னடான்னு பார்த்தா 6 பேக் வச்சிருக்க பசங்களோட போட்டோவா அனுப்பி வச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து இவ வேக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோனை அடிச்சுட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. நல்லா நடிக்கிறேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இவன் கிஸ் பண்ண உடனே இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. நான் உன்னை புள்ளிலாம் பண்ண மாட்டேன், ஃபீல் பண்ணாத, ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு ஹீரோ படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறா. இப்போ அவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்றதுக்காக தான் போறாங்க. என்னடி திடீர்னு ஷாப்பிங்க்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்ல, சும்மா தாண்டி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அது வீட்டுக்கு போய் தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோக்காக ஒரு கோட் சூட் பார்த்து அதையுமே வாங்கிட்டு போறா. இப்ப வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோ வந்த உடனே என்ன சொல்றானா, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இதை நானே வாங்கினேன், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை போட்டுட்டு வர்றதுக்காக உள்ள போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்டை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பார்த்தா அரைகுறையா ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அடிப்பாவி இதையா எனக்கு பேக் பண்ணி கொடுத்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ டக்குன்னு உள்ள வச்சிடறா. இந்த பக்கம் ஹீரோ வரதை பார்த்த உடனே ஹீரோ இந்த கோட்ல பார்த்த உடனே ஹீரோ பயங்கர ஹேண்ட்ஸம் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பார்த்து இவ பயங்கரமா வலிய ஆரம்பிக்கிறா. இந்த ட்ரெஸ்ல பார்க்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு உன்னோட கண்ணை 2 செவந்து போச்சு அப்படின்னு சொல்ல, அதுவா இந்த இடம் கொஞ்சம் ஹீட்டா இருக்குல்ல அதனாலதான் செவந்து போச்சு அப்படின்னு சொல்லி இவ இதை சமாளிச்சுட்டு இருக்க. ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறான். இதுவும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ எடுக்க வர, இல்ல இல்ல அது உங்களுக்கு இல்ல அது எனக்கு அப்படின்னு இவ சொல்றா. இப்போ ஹீரோ இவளோட மண்டையில கையை வச்சுட்டு என்ன சொல்றனா, உண்மையாவே உன்னோட செலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை இவ்வளவு கிட்ட பார்த்த உடனே இவளுக்கு ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இவ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோவுமே இவளை கிஸ் பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் அவளோட ஆஃபீஸில் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஆள் பொக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டோட வேலை தான். இப்போ அவன் பொக்கே கொடுத்ததை பார்த்த உடனே இவ கடுப்பாயிட்டு அந்த பொக்கேவை குப்பத்தொட்டியில் போட்டுடுறா. இப்போ வேலை முடிஞ்சு இவ ஹீரோ கூட ஒன்றா போயிட்டு இருக்கும்போது இவளோட மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, அங்கிளுக்கு நம்ம மேலே லவ் இருக்கா இல்லையா, நம்மளை எதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக சொன்னாரு, ஆனால் நேற்று நம்மளை கிஸ் பண்ணாரே அப்படின்னு இவளுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிட்டு இப்போ அவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், மற்றபடி எங்கள் 2 பேருக்கு நல்ல எதுவுமே கிடையாது, நாங்கள் 2 மாதம் மட்டும்தான் லவ்வர்ஸாக இருந்தோம், அதுக்குள்ளே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அதனால என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, என்ன இவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அதை பற்றியே பேசவே இல்லை. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ட்ராப் பண்ண அவள் காரை விட்டு இறங்குறான். இவ இறங்கின உடனே ஹீரோ வேகமா ஓடி வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றாரு இவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு வர்றா. இவ வரும்போது இந்த பக்கம் ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா, உனக்காக சூப்பர் மாடல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நைட்டு மறக்காம வந்துரு அப்படின்னு இவனோட ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கத இவ பார்த்த உடனே செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப பார்த்தா அவளுக்கு ஹீரோ மேல பயங்கர கோவமாயிட்டு இருக்க. அடுத்த நாள் விடியுது. காலையில சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து பாசமா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. என்ன சாப்பிட்றதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவனோட தட்டுல இருக்க சாப்பாட்டை எடுத்து இவ சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நைட் எனக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு, ஸோ என்னால இங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வேலையை முடிச்சு கார்ல தனியா தான் வந்துட்டு இருக்கா. இவ தனியா வந்துட்டு இருக்கும்போது இவளோட நினைப்பு ஃபுல்லாவே ஹீரோ மேலதான் இருக்கு. இவன் எந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு இப்போ இவ கிளம்பி அவளோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா சாப்பிட கூட இல்லை. அப்படியே சாப்பாடை வச்சுட்டு போய் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோ தான் வீட்டுக்கு வரான். ஹீரோ வீட்டுக்கு வந்தவனோட வேலைக்கார லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒழுங்கா சாப்பாடே சாப்பிடல, ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வேலையில பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, உனக்காக உன்னோட ஃபேவரட் கேக் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்றியா அப்படின்னு சொல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. சரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், காலையில மறக்காம சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு ஹீரோ மேல பயங்கர காண்டாயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் விடியுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்க. ஹீரோ இவள பார்த்து சிரிக்க, இவள பாத்தீங்கன்னா முறைச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இவ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அவ என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறா, கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, என்னன்றதை கேட்டு சொன்னா நீ என்ன கேட்டாலும் கண்டிப்பா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்ல, அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவ ஹீரோனை டின்னருக்கு கூப்பிடுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா என்னோட அங்கிள் எனக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்தை பத்தி கேட்க சொன்னாரு, ஏன் 2 நாளா ரொம்ப அப்செட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆனிச்சா, அவங்க ஹஸ்பண்ட் அவளுக்கு தெரியாம மிஸ்ட்ரெஸ் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாம யாரு அது உனக்கு ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே கல்யாணம் ஆனது நீ மட்டும்தான், ஏண்டி நீ உன்னை பத்தி தானே பேசுற அப்படின்னு இவ கேட்க அவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவனோட அங்கிளை டைவர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு வர, இப்போ அவ ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறா, அவங்கள டைவர்ஸ் பண்ண ஆசைப்படலாம் அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்ப, அந்த மெசேஜ் பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ என்ன கேட்குறானா, என்னாச்சு நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட நான் என்னத்தை கேட்கணும், பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, நீங்க தான் ஏதோ மிஸ்டர்ஸ் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, எனது நான் மிஸ்டர்ஸ் வச்சிருக்கேனா அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஆமா நேற்று நைட்டு உங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பார்த்தேன், நிறைய மாடல்ஸ்லாம் வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த மாடல்ஸ் கூட ஸ்டே பண்ண தானே நைட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத, நான் பார்க்க போனது காரோட மாடல்ஸ், அது ரொம்ப ரேரான பீஸ், வேர்ல்டுலேயே மொத்தம் 30 பீஸ் தான் இருக்கு, அதை தான் நான் எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போதான் அவளுக்கு எல்லாமே புரியுது. ஐயோ நம்ம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு இவ வச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேளு, நம்ம 2 பேருக்கு நடுவில் உள்ள பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு, என்னால் உன்னை டைவர்ஸ்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ சமாதானம் ஆயிடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலான்னு அவனோட ஸ்டடி ரூமுக்கு தான் போறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, வா வந்து உட்காரு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் மாடல்ஸை பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, கார் மாடல் மேலே தான் இருக்கு எடுத்து பாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட கல்யாண போட்டோ அங்கே இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவ ஹீரோவே ஊத்து பார்த்துட்டு இருக்க. இவ ஹீரோவை பார்த்தவாக்கா அதே இடத்துல படுத்து தூக்க ஆரம்பிச்சிட. ஹீரோ டைமை பார்க்குறான், பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு இருக்க. இவளோட ட்ரெஸ் அங்கங்க விலகி இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோட மைண்டு சுத்தமாக மாறி போயிருது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டே என்னடா யோசிக்கிறா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இவ கண்ணை முழிச்சு பார்க்குறா. எவ்வளோ நேரம் தான் நானும் தூங்குற மாதிரி நடிக்கிறது, கண்ணு வேற சவந்து போச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வந்து என்ன சொன்னா, பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்ல, நானும் உங்க கூட வரேன் ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா இது ரொம்ப முக்கியமான ட்ரிப்பு, கண்டிப்பா நான் மட்டும் தான் போயாகணும், நீ இதே இடத்துல இரு, டெய்லி எனக்கு கால் பண்ணு மெசேஜ் பண்ணு, எப்பெல்லாம் என்ன மிஸ் பண்றியோ அப்பெல்லாம் மறக்காம ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவ அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு இவ ஹீரோ பத்தி கேர் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ரிப்ளை பண்றா, இன்னும் 3 நாள்ல திரும்ப வந்துருவேன் அப்படின்னு. இப்போ இவன் இப்படி ரிப்ளை பண்ண உடனே இவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அவரோட பர்த்டே வருது, அவரோட பர்த்டேவை நம்ம 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கம்பெனியில் ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு. இப்போ இந்த பார்ட்டிக்கு அவ கூட வேலை பார்க்குற எல்லாரும் வந்துட்டு இருக்க. இவ ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா பார்ட்டிக்கு வந்த விஷயத்த. இப்போ ஹீரோ என்ன மெசேஜ் பண்றானா, கொஞ்சமா குடி நிறையா குடிக்காது அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரும்போது அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவ ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. அவகிட்ட 2 பேர் வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க. ஏய் செல்லக்குட்டிங்க வா அப்படின்னு சொல்லி இவ்வளோ வம்பிழுத்துட்டு இருக்க. தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வரலான்னு பார்க்க, அவளை பயமுடுத்தாதீங்கடா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். யாரான்னு பார்த்தா ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோட பிளான் தான் செல்லம் அப்படின்னு சொல்லி ஹீரோனை தனியாக கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்போ இவன் என்ன சொல்றானா, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போடா அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவே அவனை நீ காதலிக்கிறியா, அவனை காதலிக்கிறனா எதுக்காக உன் புருஷன் கூட இல்லாம தனியா சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. உண்மையாவே நான் என்னோட புருஷனை ரொம்ப காதலிக்கிறேன், நீ தள்ளி போடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவனை பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு கிளப்புக்கே வந்து தேடிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோனை காணோம். வந்து பார்த்தா அவளோட போனு தனியா இருக்கு. இதை பார்த்தவொன்னே ஹீரோ ஹீரோனை தேட ஆரம்பிக்க, இந்த பக்கம் இவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கத ஹீரோ பார்த்தவொன்னே செமகாண்டாயிட்ட அவனுக்கு ஒரு அடியை போட்டுட்டு
பார்த்துட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துடுறா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இவளை இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோவும் அவனும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டுட்டு நேராக ஹீரோயினை பார்க்க தான் வரான். இப்போ இவளை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் இருக்கும்போது இவளுக்கு போதை தலைக்கு ஏறி ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு, உன்னோட உடம்பு இவ்வளோ சூடாக இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு இருக்க. அவளுக்கு ஒன்றும் புரியாமல் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கடிச்சு வச்சிடறா. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நீ போய் குளிச்சுட்டு வந்தனா சரியாகும் அப்படின்னு சொல்ல நானே குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தனியாக போயிடுறா. பார்த்தா குளிக்க போறேன் அப்படின்னு இவ பாத்டப்ல மயக்கம் போட்டு விட, இதை பார்த்த உடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ தூக்கிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் கூடவே இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராங்க. இப்போ அவங்க வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டு இந்த மெடிசனை கொடுத்தீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் தான் அந்த மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு ஹீரோ கூட நைட்டு ஒன்னாவே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் விடிது. ஹீரோ இவளுக்காக காலங்காத்தாலே சூப்பரா ரெடி பண்ணிட்டு வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல உள்ள காதல் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு அந்த இடத்துக்கு வர ஹீரோ பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தேல, அந்த இடத்துல உனக்காக ஒரு சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதில் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் செயின்னு நிறைய ஐட்டம் இருக்கு, இது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ வாங்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக பெயிண்டிங் ப்ரஷும் பெயிண்டும் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அதை பார்த்த உடனே இவ செம ஹாப்பி ஆயிரா. இந்த பெயிண்ட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதே, எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிக்கிற மாதிரி போயிட்டு டக்குன்னு நின்னுறான். இவ இப்படி நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இது எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவையே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க. ஹீரோ இந்த பக்கம் பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பேசுற எதுவும் இவ மண்டையில ஏறல. நான் சொல்றது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவள பாத்தீங்கன்னா புரிஞ்சுது, நான் கொஞ்ச நேரம் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நாயை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப வெளியே வந்து தனியா உட்காந்துட்டு, என்னால நம்பவே முடியல, நான் அங்கிளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனோ, என் ஹார்ட் ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குது அப்படின்னு இவ ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட கம்பெனிக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளோட கார்ல உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வரல, எங்க வர அப்படின்னு சொல்லி கேட்க, சாருக்கு இன்னும் வேலை முடியல மேடம், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் வந்துருவாரு அப்படின்னு சொல்ல, அவர் இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு இவ சொல்றான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட கிளாஸ்மேட் தான் இருக்கா. லாஸ்ட் நைட்ல ஹீரோயினுக்கு கூட ஹெல்ப் பண்ணிருப்பா. இப்ப அந்த பொண்ணை பார்த்து வைக்கின சொல்றானா, அன்னைக்கு நைட் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, உங்களுக்காக நான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவங்களுக்கு கேக்னா அலர்ஜி அப்படின்னு சொல்ல, ஓ சாரிங்க எனக்கு தெரியாது அப்படின்னு இவ சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், நான் பண்ணது சின்ன ஹெல்ப் தானே, அதுக்காக எதுக்கு நீ மறுபடியும் பண்ணணும்னு நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்க, இவளுக்கு ஒன்றும் புரியல. ஓகே அப்படின்னு இவ சொன்ன உடனே இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கட்டி பிடிச்சி பாசத்தோட பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்றானா, உங்களோட பர்த்டேவை எங்க செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்க, ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பர்த்டேவை நீ மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதெல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி, பர்த்டேக்கு பெருசா எதுவும் பிளான்லாம் கிடையாது, நம்மளோட சொந்த வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஃபேமிலியா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே அப்படின்னு இவ கேட்க, ஏன் என் கூட நீ தனியா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபேமிலி கூட இருந்தாதான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு, நான் உனக்கு கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்றா. இப்ப ஹீரோ கிஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு பார்க்க டக்குன்னு அவனோட மைண்டு சேஞ்ச் ஆயிடுது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, சாரி சீக்கிரம் போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு இவர் பாட்டுக்கு பாதியில விட்டுட்டு போறாரு அப்படின்னு இவ வைக்கப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கார் எடுத்துட்டு அவளோட ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக தான் போறா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு வந்து கார்ல ஏறி உட்காந்துட்டு என்ன சொல்றானா, இன்னைக்கு அங்கிளோட பர்த்டே, என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, ஒரு பிளானும் இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்க, இந்த சாக்லேட்டா, இந்த சாக்லேட் ரொம்பவே ரேரானதாச்சே, இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாரு, அங்கிளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதே சாக்லேட் நேத்து அவங்க எனக்குமே கொடுத்தாங்க, அவங்களுக்கு அங்கிளை எத்தனை நாளா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒன்னாதான் படிச்சுட்டு இருக்காங்க, 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன் தெரியுமா அப்படின்னு இவ அந்த லேடியை பத்தி சொல்லிட்டு இருக்க.
சரி வா அந்த இடத்த விட்டு டின்னர் பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ஃபேமிலி கூட வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு தான் வராங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் ஜாலியா கேக் கட் பண்ணிட்டு இருக்க. இப்ப அங்க உள்ள எல்லாரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. போதும் போதும் தேவையில்லாம கலாய்க்காம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்ட்டில நிறைய சரக்கு அடிச்சிட்டு மட்டையாகிற ஸ்டேஜுக்கே வந்துடுறான். இவன் இப்படி வர ஹீரோயின் தான் ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கான். இப்பவே ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஓடலான்னு பார்க்க ஹீரோ விடுற மாதிரியே இல்ல. பார்த்தா 2 பேரும் நைட்டு ஒன்னா தான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்சு இவ ஃபர்ஸ்ட் கண்ணை முழிச்சு ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரியாம நைஸா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு அவளோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இன்னொரு கார்காரன் வந்துடுறான். இப்ப அந்த ஆளு பார்த்தீங்கன்னா கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஓடி போய் மன்னிப்பு கேட்கிறா. மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம காரை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்ணு தெரியாம வண்டி ஓட்டுட்டு இருப்பியா, கொஞ்சம் விட்டுருந்தா என் காரையே நீ இடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் வராங்க. யோ என்னையா பேசிட்டு இருக்க, நீ ராங் ரூட்ல வந்துட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க. என்னம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போடவே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க போடுற சண்டையில அந்த ஆள் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். ஹீரோயின் என்ன சொன்னா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நீ பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இனிமே நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு, அக்கானே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே அக்கா அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. சரி உன்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடு, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவங்க பேக்ல ஒரு ஸ்கார்ஃபை பாக்குறா, சிகப்பு கலரு. இந்த ஸ்கார்ஃப் பார்க்க அழகா இருக்கே, நீங்களா ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா ஆனா எனக்கு அதிகமா டிசைன்லாம் போட தெரியாது, ஏதோ சிம்பிளா ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஓகே பாய்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் காருக்குள்ள ஏறின உடனே அவளோட போனுக்கு ஒரு போட்டோ வருது. என்ன போட்டோன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவளும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ தான். இப்ப அந்த போட்டோவை பார்த்த உடனே இவளோட மைண்ட் சுத்தமா சேஞ்ச் ஆயிடுது. இப்ப அதை பார்த்த உடனே பயங்கர அப்செட் ஆயிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வீட்டுல வேலை பார்க்குற லேடி பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. எங்க அவ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். மேடம் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனை பார்க்க தான் போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு சொல்ல, வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் என்னோட அங்கிளை நம்புறேன், கண்டிப்பா அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த விஷயத்த அப்படியே மறந்துடுறா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவ ஹீரோ கூட ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. இப்ப ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொன்னானா, எங்க பாரு லாஸ்ட் டைம் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லாஸ்ட் டைம் நீ பண்ணது தெரியாத தப்பா, பொறுக்கி நாயே, எனக்கே ட்ரக்ஸ் கொடுத்து என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இவன் சொல்றான். ஓகே உன்னோட மன்னிப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இனிமே என் பக்கத்திலே வராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போக, இவன் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே நான் இவனை இழந்துட்டேனோ அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட வீட்டுல அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. ஏய் இந்த பையன் பாரு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சோஷியல் மீடியால பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்றானா, என்னோட ஸ்டடி ரூம்ல ஒரு முக்கியமான புக் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி இவன் புக்கு பேரை சொல்ல இவ்வளோ அந்த ரூமுக்கு போறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த புக்கை எடுத்துட்டு இருக்க. அதே இடத்துல ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. என்ன இருக்கு இந்த பாக்ஸ்ல அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு கையில வச்சிருந்த ஸ்கார்ஃப் இந்த பெட்டியில பத்திரமா இருக்கு. இதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர கன்ஃபியூஷன், இந்த ஸ்கார்ஃபை எதுக்கு இவ்வளவு பத்திரமா வச்சிருக்காரு அப்படின்னு. இப்போ அதை பார்த்த உடனே இவ செம கோவப்பட்டுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வந்து புக்கை தூக்கி போட ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இவ புக்கை தூக்கி போடுறத பார்த்த உடனே இப்போ இந்த பக்கம் இவளை பார்த்தீங்கன்னா வேணும்னே ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி அழகான பையன் போட்டோலாம் வச்சு இந்த பையன் வேற லெவல்ல இருக்கான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு கோவம் வந்து அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, டேப்லெட் தண்ணியை எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அமைதியா படுத்துட்டு இருக்க. இவ இப்படி விலகி போறத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப குளிருது, ஒரு ஸ்கார்ஃப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட மனசுக்குள்ள இவளுக்காக புது ஸ்கார்ஃப் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவனே கம்பெனில டிராப் பண்ணிட்டு என்ன சொல்றானா, மதியம் சீக்கிரமே வந்து உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஆஃப்டர்நூன் ஆகுது. ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்காக பொக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ வாங்கி வச்சுக்கிறா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்காக ஒரு ஸ்கார்ஃபுமே வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் ஸ்கார்ஃப குடுக்க, இப்ப இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. ஏன்னா, அந்த பொண்ணு ஹீரோக்காக ஸ்கார்ஃப் குடுத்துருக்கா. அத பத்தி ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. இப்ப இவளுக்கு பயங்கர டவுட் ஆயிட்டு இருக்கு ஹீரோ மேல. அமைதியா அத வாங்கிட்டு எதுவுமே காட்டிக்காத மாரி நின்னுட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்கிட்ட நான் என்னத்த மறைக்க போறேன்?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ இப்படி கேட்ட உடனே இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவர் ஒருவேளை நம்மகிட்ட உண்மையதான் சொல்றாரோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல கண்டிப்பா இவர் என்ன ஏமாத்த வாய்ப்பில்ல அப்படின்னு மறுபடியும் சமாதானம் ஆயிடுறா. இப்ப அவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்க, "எங்க மறுபடியும் கிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நைட்டு ஹீரோயின் கூட ஒன்னாவே ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவளோட ஃபேமிலி மெம்பர மீட் பண்றதுக்காக தான் போறான். இப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் என்ன சொல்றான்னா, "என்னோட ஆன்ட்டிய நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும். என்னோட ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அவள நான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா, அம்மாவோட சமாதிய பார்க்க தான் போறா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, அந்த இடத்துல இவ வர்றதுக்கு முன்னாடியே யாரோ ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இப்ப அத யோசிச்சு பார்த்துட்டு, யார் இந்த இடத்துக்கு வராங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அடிக்கடி இந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் இருக்கு. எனக்கு முன்னாடியே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. "அம்மா அப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் உண்மையாவே ரொம்ப நல்லவர். தாத்தா அந்த மாதிரி ஒரு புருஷனை தான் எனக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு" அப்படின்னு இவ அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு இப்ப நேரா ஹீரோவோட கார்ல தான் வந்து ஏறி உட்காந்துக்கிறா. இப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நடந்து வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது இவ என்ன கேக்குறானா, "என்னங்க, உங்களோட ரூம்ல நான் ஒரு ஸ்கார்ஃப் பார்த்தேன். அத பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ எதை பத்தி பேசுற?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவ்ளோ எல்லா டீடைலுமே சொல்றா. "அதே ஸ்கார்ஃப உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நான் முன்னாடியே பார்த்தேன். அந்த ஸ்கார்ஃப் தான் இப்போ உங்களோட ஸ்டடி ரூம்ல இருந்துச்சு. அன்னைக்கு நான் புக் எடுக்கும்போது எதிர்ச்சியா பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, "அது எனக்கு சொந்தமான பொருள் கிடையாது. அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடது. அது என்கிட்ட தான் இருக்கு" அப்படின்னு ஹீரோ நடந்துக்கதை எல்லாத்தையுமே சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. என்னோட புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப என்ன கேக்குறானா, "இதுக்கு முன்னாடி நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல பொண்டாட்டி, இதுக்கு முன்னாடி நான் யாரையுமே காதலிச்சதில்ல. உன்னை மட்டும் தான் காதலிச்சிருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே நான் ரொம்ப லக்கி தான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, "சரி போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்க இவ டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ண, ஹீரோவும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வர அந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட பெட்ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, "நியூ இயர்க்காக உனக்கு gift இதுதான். இதுல எவ்வளவு பணம் வேணாலும் நீ எடுத்துக்க" அப்படின்னு சொல்லி கொடுக்க, "ரொம்ப தேங்க்யூ" அப்படின்னு சொல்லி இவ்வளவு வாங்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட் பில்டிங்ல ஒரு ஆளு சூசைட் பண்ணிக்க போறதா சொல்லி எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேலை பார்க்குற லேடி கிட்ட என்ன கேக்குறானா, அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, "அவன் சூசைட் பண்ணிக்க போறதா சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்னு இவங்க சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த பையனை காப்பாத்துறதுக்காக மேல இன்னொரு ஆளுமே வந்துற, "என் கிட்ட வராதீங்க, கிட்ட வந்தீங்கன்னா நான் குதிச்சிருவேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "லைஃப் ரொம்ப முக்கியமானதுப்பா. ஒரு தடவை நீ தப்பான முடிவு எடுத்துட்டனா கண்டிப்பா உன்னால அதுல இருந்து வெளியே வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா 2 பேரும் அங்க இருந்து கீழே குதிக்கிற மாதிரி ஆயிடுது. இத பார்த்தவன ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் அவங்க 2 பேரையுமே காட்ஸ் எல்லாரும் பத்திரமா காப்பாத்திடுறாங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினோட மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை ஆபீஸ்ல டிராப் பண்ணலாம் அப்படின்னு கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா அந்த சம்பவத்தை நினைச்சு. "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அம்மாவும் அப்பாவும் இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அன்னைக்கு அவங்கள காப்பாத்த யாருமே கிடையாது. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. எதுக்காக தான் தன்னோட உயிரை இப்படி பணையம் வைக்கிறாங்களோ எனக்கு தெரியல. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எங்க நீங்க என்னை விட்டு போயிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க சூசைட்க்கு மட்டும் ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கண்டிப்பா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவ இப்படி மைண்ட் அப்செட் ஆயிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, "உனக்கும் எதுவும் ஆகாது, எனக்கும் எதுவும் ஆகாது. எப்பவுமே உன் கூடவே இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மைண்டு ரொம்ப அப்செட்டா இருக்குங்க. "நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளை கோயிலுக்கு கூட்டு போறான். இப்ப கோவிலுக்கு கூட்டிட்டு வந்த உடனே இவன் என்ன சொல்றானா, "நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட தாத்தா இந்த இடத்துக்கு தான் என்ன அடிக்கடி கூட்டிட்டு வருவாரு" அப்படின்னு சொல்ல, "நானுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே பார்த்தா 2 பேரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் இந்த கோயிலுக்கு தனியா நடந்து வந்துட்டு இருக்க. பார்த்தா ரொம்ப நைட் ஆயிருக்கும்.
இவ இருட்டுல பயந்து பயந்து நடந்து வந்துட்டு இருக்க இவளுக்கு பின்னாடி ஹீரோ தான் வந்திருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பார்த்து போங்க நான் லைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைட் அடிக்க இவளுமே அந்த லைட் வெளிச்சத்துல நடந்து போயிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பையன் நீங்க தானா, எனக்கு உங்களோட முகம் சுத்தமா ஞாபகம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா எனக்கும் அந்த பொண்ணை ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த கோயிலை விட்டு பொறுமையா நடந்து வர ஆரம்பிக்க நடக்க நடக்க டைம் போறதே தெரியல, இருட்டாகிறது. இப்ப இவளுக்கு கால் பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்க என்னால இதுக்கு மேல நடக்க முடியலங்க, பயங்கரமா கால் வலிக்குது அப்படின்னு சொல்ல வா இந்த இடத்துல உட்கார அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்கார வச்சு அவளோட காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்க. நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. வாய முதுகுல ஏறு நானே உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோனோட அம்மா அப்பா இறந்திருக்கப்போ ஹீரோவா அதே இடத்துல தான் இருந்திருப்பான். சொல்ல போனா ஹீரோ தான் குட்டியா இருக்க நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்திருப்பான். அவங்க அப்பாவுக்கு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பான் உங்க பொண்ணை நான் நல்லபடியா பாத்துக்குவேன்னு. அதனாலதான் ஹீரோ இவளை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துட்டு இருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப இவளை பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கிட்டவான்னு கூப்பிடுறான். இவ கிட்ட போனவொன்னா அவளை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுட்டு இவன் பாத்தீங்கன்னா தலை தோட்டி விட்டுட்டு இருக்க. இவன் என்ன கேட்குறானா, என்னாச்சு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட பொண்டாட்டிக்கு நான் தலை தோட்டி விடுறேன், ஏன் அது உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு பொருளை பார்க்குறான். இதே இதுக்கு இவர் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோ காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிட்டான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்து ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. நைட்டு 2 பேரும் டின்னர் ஒன்றா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நைட்டு எனக்கு பிஸ்னஸ் டின்னர் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி மெசேஜ் அனுப்பினதை பார்த்த உடனே இவளோட முகம் ரொம்பவே வாடி போயிடுது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்க ஹீரோ லேட் நைட் ஆகி வீட்டுக்கு வரான். இவ தூங்குறத பார்த்த உடனே அவனோட கோட்டெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு ஹீரோனை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போய் படுக்க வைக்கிறான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பார்த்தா ஹீரோ மறுபடியும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறான். எங்க அவர் அப்படின்னு சொல்லி கேட்க சாரி இப்பதான் மேடம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நைட் ஆகுது. நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ லேட் நைட் ஆகி தான் வீட்டுக்கு வரான். ஆனால் இவ தூங்காம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா, வாங்க நான் உங்களுக்காக டேப்லெட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை நான் ரொம்பலாம் ட்ரிங்க் பண்ணல, என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ குளிச்சுட்டு வந்து அவனோட ஸ்டடி ரூமில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சூப்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இது உங்களுக்காக தான், இதை குடிச்சிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல எங்கள் பாரு பொண்டாட்டி நான் வர லேட்டானாலோ இல்லை சாப்பிட வர்றதுக்கு முடியலனாலோ எனக்காக வெயிட் பண்ணாத, நீ தனியாகவே சாப்பிட்ரு, எனக்காக வெயிட் பண்ணனா உன்னோட ஹெல்த் தான் மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ என்ன சொல்றானா பிங்க் கலர்ல நான் ஒரு பூ வரைஞ்சிருக்கேன், அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா ஃப்ளவரும் மேக்ஸிமம் பிங்க் கலர்ல தான் இருக்கும், அதுல என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கார்ல ஒன்னதான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அவளை டிராப் பண்ணிட்டு என்ன சொல்றானா பார்த்து பத்திரமா இரு, என்னால் வர முடிஞ்சா ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ இவளை விட்டு விலகி போற மாதிரியே இவளுக்கு தோணிட்டு இருக்கு. இப்போ ஈவினிங் அவளோட வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வரல. இவ கேபு புக் பண்ணி தான் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே வந்துடுறான். இப்போ அவன் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை, ஏன்னா அவ இன்னும் வீட்டுக்கே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக சாப்பிட்றது இவ்வளோ மோசமா இருக்கே, பாவம் என்னோட குட்டி பொண்டாட்டி முன்னால எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பானா இல்லாம அப்படின்னு இவன் ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு தான் கால் பண்றான். இன்னும் நீ வீட்டுக்கு வரலையா, நிறைய ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இந்த பக்கம் அவளோட அப்பார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டு நிறைய சிப்ஸை வாங்கி வச்சுட்டு ஆமா ஓவர் டைம் இருக்கு என்னால வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு சிப்ஸ் பாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க, ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடு, கடையில எதுவும் வாங்கி சாப்பிடாத அப்படின்னு சொல்ல நான் பாதாமும் முந்திரியும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இவ புழுவிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில விடியுது. அடுத்த நாள் காலையிலயும் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வராம அவளோட அப்பார்ட்மெண்ட்லயே உட்காந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ தான் கால் பண்றான். என்ன பொண்டாட்டி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எப்பெல்லாம் ஓவர் டைம் இருக்கோ அப்பெல்லாம் நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்லயே தங்கிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு வீட்டுக்கு வர ஐடியால இல்ல போல ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இவ இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்ல என்னோட கார் பிரேக் லோட் ஆயிடுச்சு, என்னால் வர முடியாது, நான் என் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவளோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறானா எதுக்குடி அங்கிள் கிட்ட போக மாட்டேங்கிற, 2 பேருக்கு சண்டை அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா.
இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "இங்க பாருடி என்னோட அங்கிள்க்கு ஆல்ரெடி 30 வயசு தாண்டி போயிட்டுருக்கு. அவர் கூடலாம் சண்டை போட்டனா சீக்கிரம் புட்டுக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன் வாய கழுவிட்டு ஒழுங்கா வேலைய பாரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதே ட்ரெஸ்ஸோட வேலைக்கு கிளம்பி வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. இவளுக்கே ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "பொண்டாட்டி இன்னைக்கு நைட் அது டின்னருக்கு வீட்டுக்கு வருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இன்னைக்கு என்னால வர முடியாது" அப்படின்னு இவ சொல்லிடுறா. "உனக்காக நான் கார் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க" அப்படின்னு இவ அவளோட அபார்ட்மெண்ட்லயே உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா சாப்பிட்றதுக்காக. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், "மேடம் உங்களோட சாப்பாடு ரெடி" அப்படின்னு சொல்ல, போய் பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து நிக்கிறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு, "ஒர்க் இங்க இருந்து தான் பார்க்க போறேன். ஓவர் டைம் அங்க பார்க்க முடியாதா இங்க கிளம்பி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்குது. "நீங்க இன்னும் சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா, "உனக்காக கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா இந்த வீட்ல உன்னோட ட்ரெஸ் இல்லல்ல" அப்படின்னு சொல்ல, "சாரி என்னோட கை கொஞ்சம் பிஸியா இருக்கா, அந்த இடத்துல வச்சிருங்க" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ அந்த இடத்துல வச்சிடுறான். இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு பெட்ரூம்க்கு தான் வரா. வந்து பார்த்தா இங்க சிங்கிள் பெட் மட்டும் தான் இருக்கு. இப்ப அவள பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு தனியா போக, "எங்க போற தூங்காம?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். "இது சிங்கிள் பெட்டுங்க. நம்ம 2 பேரும் படுக்க இடம் பத்தாது. அதான் நான் சோஃபால படுத்துக்கலான்னு போறேன்" அப்படின்னு சொல்ல, "நானே போய் படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ இந்த பக்கம் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவ நினைச்சு தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த ஒரு சோஃபா ரொம்ப சின்ன சோஃபா வச்சே. இவர் வேற கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு. தூங்க கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவ ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்ப அவ ஹீரோவை எழுப்பி என்ன சொல்றானா, "இந்த சோஃபா ரொம்ப சின்னது. உங்களுக்கு தூங்க கஷ்டமா இருக்கும். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க வேணா போய் தூங்குறீங்களா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுத்துட்டு இருக்க. இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்து பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்க. இவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. "இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போலையா?" அப்படின்னு சொல்ல, "சாப்பாடு முடிச்சுட்டு போலான்னு இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒழுங்கா சாப்பாடு கூட சாப்பிடாம அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இவ ஏன் இப்படி விலகி போறா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு இன்னும் புரியல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா அவளோட கம்பெனிக்கு வந்து வேலைய பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானா அப்படின்னு ஃபோனையே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ எந்த மெசேஜுமே அனுப்பல. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஃபோன் எடுத்து பார்த்தா அப்பயும் ஹீரோ எந்த ஒரு மெசேஜுமே அனுப்பல. இப்ப இவ ரொம்பவே சோகத்தோட அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இவளுக்காக விதவிதமா சமைச்சு வச்சுட்டு இருக்க. என்ன ஒரு வாசனை அப்படின்னு இவ மோப்ப முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொல்ல, இவளும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றா. இப்ப ஹீரோ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம், "ஏம்மா ஹோட்டல் டேஸ்ட்ல வேற லெவல்ல இருக்கே" அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, "பொண்டாட்டி என் மேல ஏதாவது கோவமா? எதுக்காக என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யாரு உங்கள விட்டு விலகி போனா? நீங்க தான் என்னை விட்டு விலகி போனீங்க. அதுக்கான பதிலடி தான் இது எல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரி பொண்டாட்டி, ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால என்னால உன்ன கண்டுக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் அதே தான். ஒர்க்ல பிஸியா இருந்ததுனால உங்கள என்னால கண்டுக்க முடியல. நீங்க என்னை விட்டு விலகி போகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதே மாரி தானே இப்ப உங்களுக்கும் இருந்திருக்கும். அத புரிய வைக்கணும்னு தான் இப்படி பண்ணேன். மத்தபடி எனக்கு உங்க மேல எந்த கோவமும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன். ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட கைய பார்த்தா அவனோட கையில காயப்பட்டிருக்கு. "எப்படிங்க அந்த காயம் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சமைக்கும்போது சுட்டுக்கிட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோட காயத்துக்கு மருந்து போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் மேல் ஃபுல்லாவே ஒரே ஆயில் வடையா இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, "இந்த காயத்தோடயா? இந்த காயத்தோட உங்களால எப்படி குளிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. "பொண்டாட்டி நீ வேணா ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, கைக்கு ஒரு கவர போட்டு விட்டு, "இப்ப தாராளமா குளிங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சுட்டு அவளோட பெட்ரூம்க்கு தான் போறா. அங்க போய் பார்த்தா அவளோட பெட்ட காணோம். அதுக்கு பதிலா டபுள் பெட் தான் இருக்கு. நம்மளோட சின்ன பெட் எங்க போச்சு? திடீர்னு இவ்ளோ பெரிய பெட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ குளிச்சுட்டு வந்திருக்கான். "என்னாச்சு பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எங்கங்க என்னோட பெட்?" அப்படின்னு இவ கேட்கிறா. "அந்த பெட் கொஞ்சம் சின்னவா இருந்துச்சுல, அதனால தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெட்ல உட்காந்துட்டு இருக்க. "நைட்டு எங்கேயா தூங்க போறீங்க?" அப்படின்னு இவ கேட்க, "இவ்ளோ பெரிய பெட் இருக்கு. ஏன் உனக்கு இடம் பத்தாதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "இல்ல, இல்ல தாராளமா பார்த்தோம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டினா ஒரே பெட்ல தான் ஒண்ணா தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் இவ கூட ஒண்ணாவே ஸ்டே பண்றா. இப்போ அடுத்த நாள் விடியுது. 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஹாய் டாக்டர், எப்ப வந்தீங்க இந்த இடத்துக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்பதாம்மா வந்தேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. டாக்டர் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. "யார் இவரு?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "இல்ல இவரு என் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "டாக்டர் ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. இப்ப ஹீரோ என்ன கேட்குறான்னா, "அந்த டாக்டர் உனக்கு ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிடுறா. "நீங்க நினைக்கிற மாரிலாம் தப்பா கிடையாது. அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர ரொம்ப வருஷமாவே தெரியும்." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி பிசினஸ் விஷயம் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க, ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவ கட்டிப்பிடிச்சுட்டு, "என்னங்க நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். என்னன்னே தெரியல. நீங்க என் பக்கத்திலே இருந்தாலும் தள்ளி இருக்கிற மாரியே இருக்கு." அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பெட்ல தள்ளி அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு போக, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப வேண்டாமே." அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்காந்துக்கிறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "எங்க பாரு பொண்டாட்டி, இப்போதைக்கு நீ குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டனா, குழந்தைங்கள தள்ளி போடுறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. ஸோ அதுக்காக டேப்லெட் எதுவும் நீ எடுத்துக்காத. ஏன்னா அது எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்." அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, "நீயே குழந்தை மாரி தான் இருக்க. உனக்கு சின்ன வயசு தான் ஆகுது. இப்போதைக்கு உனக்கு அம்மான்ற பொறுப்பு குடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமே." அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, "இப்போதைக்கு பிளான் இல்ல. ஃபியூச்சர்ல பார்க்கலாம்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொன்னான்னா, "ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இல்லையா? அழகா கொழு கொழுன்னு ஒரு குழந்தை உங்கள அப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எனக்கு அந்த மாரி இருக்கணும்னு தான் ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டியோட ஆசைன்னா அத கண்டிப்பா நிறைவேத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி, இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்களோட ஸ்டடி ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க, அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி யார காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது யாருன்ற டீட்டெயிலா எனக்கு தெரியாது. ஆனா அவ ரொம்ப டீப்பா காதலிச்சுட்டு இருந்திருக்கா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு என்ன டவுட்னா, அவங்க ஒரு வேளை ஹீரோவ காதலிச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக தான் போறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா நெறைய சரக்கு அடிச்சிடுறான். இப்ப அவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ பார்த்து கவனமா இருக்கணும். எப்பவுமே உன்னோட ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இவங்க என்ன நம்மகிட்ட பல வருஷம் பழகுன மாரி இவ்ளோ கேரிங்கா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, "உங்களோட ஃப்ரெண்ட் என்ன பார்க்கும்போதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாரியே பேசுறாங்க. ரொம்ப கேரிங்கா இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஃபேமிலி மெம்பர் மாரி நான் இருக்கேனோ அப்படின்னு யோசிக்க, எனக்கு தெரியாதுப்பா" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங்க்கு வந்திருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட டாக்டரும், ஹீரோவும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கத ஹீரோயின் தூரமா இருந்து பார்த்துட்டு, "என்ன இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க? 2 பேரும் இதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்ட மாரியே இருக்கே! இவ்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நான் இன்ட்ரோ குடுக்கும்போது அமைதியா இருந்தாங்களே!" அப்படின்னு இவ பயங்கர கன்ஃப்யூஷன் ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் அந்த குட்டி பொண்ணுகிட்ட என்ன அனுப்புனீங்க. அவளோட மென்டல் ஹெல்த் சரியில்லன்னு அவள கவனிச்சுக்க சொன்னீங்க. அதே மாரி இப்ப வரைக்கும் நான் அவள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு அவளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்ல, பார்த்தா எல்லாமே ஹீரோவோட வேலை தான். ஹீரோயினோட அம்மா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப டிப்ரஷன் ஆயிருப்பா. அவள வெளிய கொண்டு வர்றதுக்காக தான் ஹீரோ இந்த டாக்டரே அங்க சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவ இப்படி சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள பார்த்துக்கிறதுக்காக தான் நீங்க அவள கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? அவளுக்காக உங்க வாழ்க்கைய நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க. அவங்க அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்த காப்பாத்த தானே அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே வந்துடுறா. அவளுமே வந்து இவங்க கூட பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவங்க 3 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாரி அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு மெண்டல் ஹெல்த் சரியில்லைன்ற விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இத்தன வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இத பத்தி அவர் தெரிஞ்சா என்ன பத்தி என்ன யோசிப்பாருன்னு தெரியலையே. அவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. என்ன மேட்டரா இருக்கும் அப்படின்னு இவளுக்கு ஒரே கன்ஃப்யூஷன் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப இவ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோட மடியில உட்காந்துட்டு, "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "நானும் சாப்பிட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ குளிச்சுட்டு நேரா ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு தான் போறா. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா, அவ ஒரு ஸ்கார்ஃப் செஞ்சா இல்லையா? அந்த ஸ்கார்ஃப எடுத்து பார்த்தா அதுக்கு கீழ நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. இப்ப அந்த ஃபோட்டோஸ் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்க. அந்த ஃபோட்டோஸ்ல ஹீரோயினோட சொந்த அண்ணன் தான் இருக்கான். அவங்க அண்ணனும் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒண்ணா இருக்க மாரி ஃபோட்டோ இருக்கு. என்னடான்னு பார்த்தா, ஹீரோயினோட அண்ணன தான் அந்த பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சிருப்பா. அவங்க அண்ணனுமே இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பான். ஹீரோயினோட அம்மா, அப்பா, அண்ணா எல்லாரும் இறந்து போக இவ மட்டும் தான் உயிரோடவே இருந்திருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இதனால தான் அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டாளா? இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமும் இதுவா தான் இருக்குமோ அப்படின்னு இவளுக்கு நெறைய டவுட் வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ எடுத்து வச்சுட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவளுக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா, இந்த ஃபோட்டோவ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருப்பா
இருக்கா. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சாங்க. சொல்லப்போனா உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட அண்ணன், அந்த பொண்ணு எல்லாரும் ஒண்ணா தான் படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரு உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் கூட அதுதான். அந்த டாக்டர் உங்ககிட்ட அனுப்புனதுக்கு காரணமும் அதுதான். எல்லாமே உங்க ஹஸ்பண்டோட வேலை தான். அவரு உங்கள பாத்துக்கிறதுக்காக தான் கல்யாணமே பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்காரு அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவ என்ன கேட்குறான்னா, "நீங்க எல்லாரும் என் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஆமா நாங்க எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன்னு உன்னோட அப்பாவுக்கும், அண்ணாக்கும் நான் சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அதுதானா? நீங்களா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையா? அதனால தான் நம்ம 2 பேருக்கும் நடுவுல இவ்ளோ வயசு வித்தியாசம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க, "இல்ல, இல்ல நான் சொல்றத கேளு. நான் உன்ன மனசார தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே மாரி காதலிக்கிறதும் மனசார தான் காதலிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "நீங்க சொல்ற எதையுமே என்னால ஏத்துக்க முடியல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "பொண்டாட்டி நான் உண்மைய தான் சொல்றேன். சொல்லப்போனா இந்த கல்யாணம் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கும் உனக்கும் தான் நிச்சயம் பண்ணாங்க. ஆனா நான் தான் இடையில வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதனால தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. நான் விருப்பப்பட்டு தான் சொன்னேன். நான் உன்ன உண்மையாவே காதலிக்கிறேன். உன்ன நல்லபடியா பார்த்துக்கணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவளுமே ஹீரோவ நம்ப ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்க, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம், அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஊர் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின பக்கத்து ஊருக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இந்த இடம் அழகா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாங்க நம்ம 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலாம்" அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோவ காணோம். இப்ப ஹீரோவ தேடி தேடி பக்கத்துல உள்ள பீச்சுக்கே போனா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு கடல்ல குதிச்சிட்டா போல. அவள காப்பாத்துறேன்னு யாரோ தண்ணிக்குள்ள போயிருக்காங்க. ஒருவேளை அது ஹீரோவா தான் இருக்குமோ அப்படின்னு இவ ரொம்ப பயந்து போயிட்டு, "அவரு எப்படி இருந்தாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா அப்படியே ஹீரோவோட அடையாளத்த தான் சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே இவளோட மனசு உடைஞ்சு போய் அதே இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுறா. "என் குடும்பத்துல உள்ள எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. நீங்க தான் என் குடும்பம்னு வாழ்ந்தேன். இப்ப நீங்களே என்னை விட்டு போக போறீங்களா?" அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ வேகமா போய் அடிச்சுட்டு, "எங்க போனீங்க என்னை விட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, "பொண்டாட்டி நான் எங்கேயும் போகல. அந்த பொண்ண காப்பாத்திட்டு உன்ன பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "எதுக்காக அந்த பொண்ண காப்பாத்த போனீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னோட நிலைமைய யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "எனக்கு எதுவும் ஆகல. வா ரூமுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி அவள சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிட்டு வர, இவ மறுபடியும் மென்டலா ஒரு மாதிரி ஆகிறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "வா 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "இல்ல நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவ தனியா வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட சொல்லாம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர, ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோவுமே பின்னாடியே கிளம்பி வந்துடுறான். இப்ப இந்த பக்கம் இவ அவளோட அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்க, ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி, "பொண்டாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "இல்லங்க நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுது. நம்ம 2 பேருக்கும் நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாவப்பட்டு தானே. அந்த மாரி கல்யாணம் எனக்கு தேவையில்ல. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிரலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "ப்ளீஸ் பொண்டாட்டி இப்படி சொல்லாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ தான் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றா. இப்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனோட ஃபேமிலி கூட தான் இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ பொக்கேய குடுத்து, "பொண்டாட்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு. நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன். உன்ன விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர நீட்டுறா. இந்த பேப்பர பார்த்த உடனே, "டைவர்ஸ் பேப்பரா? இல்ல என்னால டைவர்ஸ்லாம் ஏத்துக்க முடியாது" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "அங்கிள மன்னிச்சு விட்டுடுடி. அவர் ரொம்ப நல்லவர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தாத்தாவும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. "ஆமாமா அந்த பையன் நல்ல பையன். ஒரு தடவ புருஷன மன்னிச்சு விடுறது தப்பில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ அந்த பேப்பரையே மறுபடியும் நீட்டிட்டு இருக்க, ஹீரோ அந்த பேப்பர ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதுல 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ட பார்த்த உடனே, "பொண்டாட்டி நீ பிரெக்னன்ட் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அவளுமே ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா. "நமக்குன்னு சொந்த குழந்தை வரப்போது. அப்புறம் ஏன் நான் உங்கள டைவர்ஸ் பண்ண போறேன். நம்ம இனிமே ஹேப்பியா வாழப் போறோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.